Hi all, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் இன்னையிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 அண்ட் 30 days. இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளில் அதாவது ஜென்ரல் தமிழ் அந்த 100 மார்க்கை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸ் இந்த 100 மார்க் நம்ம மேக்ஸிமம் மார்க் இதில் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 80 to 90 மார்க்ஸ் நீங்கள் வாங்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டி இதில் 100க்கு ஒரு 90 மார்க் எடுக்க ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மேக்ஸில் 25க்கு 25 தட்டி தூக்கியே ஆகணும். சரிங்களா? ஸோ குரூப் 2ல் அந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பேசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா குரூப் 2ல் கிட்டது ரொம்ப பேசிக் லெவலோட ரொம்ப கம்மி. ஸோ இதுலேயும் குரூப் 4லேயும் ஈஸியாக தான் கேட்பாங்க. பட் கொஞ்சனாச்சும் ஒரு அப்கிரேடடாக கேட்பாங்க. ஏன்னா அதில் கேட்டது ரொம்ப எல்லாருமே 20க்கு மேலே எல்லாருமே அடிச்சிருப்பாங்க. ஸோ குரூப் 4ல் அதே மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் மேக்ஸில் 25 கொஷின் அப்படின்னா அந்த 25 கொஷினில் எந்தெந்த டாப்பிக்கில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இப்போ நம்ம பார்க்குறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லலாம் கண்டிப்பாக 2 சம் வந்திருக்கு. சரிங்களா? 2 சம் இல்லை 1 சம் வந்திருக்கு. லாஸ்ட் குரூப் 4 2019 2 சம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் மொத்தமாக எடுத்திங்கனாலே ஒரு 60 சம் இருக்குது. இந்த 60 சம்மை போட்ட பார்த்தீங்கனாலே இந்த 60 சம்மும் பார்த்திங்கன்னா ஒன்று புக் பேக், இப்போ புது புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் இதுக்கு ப்ரீவியஸாக வந்த டெஸ்ட்டில் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் அது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு 2 வீடியோவாக உங்களுக்கு கொடுப்பேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தா போதும் கன்ஃபார்மாக உங்களுக்கு நீங்கள் 2 மார்க்ஸ் எடுத்துடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் கேட்கல. சரிங்களா? சிலபஸில் இருக்குது, பட் ஆனால் கேட்டதில்லை. குரூப் 4ல் கேட்டதில்லை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக 2 மார்க் உங்களுக்கு வருது. சரிங்களா? ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். சம்ஸ்குள்ளார போகலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே? ஸோ இது கொஷின்ஸ் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே? ஏன்னா தமிழ் நிறைய சேனல்ஸ் கவர் பண்ணுறாங்க. இங்கிலீஷ்க்கு ரொம்ப இதாக கவர் பண்ணல அப்படின்ட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிஸில் போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ வீடியோஸ்குள்ளார போகலாம். டவுட் ஏதாவது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே? ஸோ முடிஞ்சால் நோட் பண்ணிங்க, ஒரு நோட் வச்சுட்டு கொஷின் இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே? ஸோ பேசிக் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசிக் ஃபார்முலா இதுதான். சரிங்களா? பிஎன்ஆர் பை 100. ஸோ பிஎன்ஆர் பை 100 இதுதான் பேசிக் ஃபார்முலா. பின்னா பிரின்சிபல், என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே தெரியும். இன்னொரு ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இதே இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சுற்றி சம்ஸ் வரும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு சம், what is the simple interest for 5 years at 10% interest rate on rupees on a principal of 5,000? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100. ஸோ அப்போ 5,000 into 5 into 10 divided by 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2500 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே? ஆப்ஷன் சி 2500. So next question, Shankar borrowed 50,000 per annum from a bank for 2 years at 4% interest rate. Find the simple interest. So same formula da. So 50,000 into 2 into 4 divided by 100. ஸோ 2 0 இங்கே 2 கேன்சல் ஆயிடுது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8 8 5 40. ஸோ 4,000. ஸோ ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆப்ஷன் டி 4,000. So next, Ashok has invested 10,000 rupees in a bank at an interest rate of 8% per annum. Find the simple interest for 5 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஃபார்முலா தான். 10,000 into 8 into 5 divided by 100. ஸோ 2 இது கேன்சல். பேசிக் சம்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிங்க. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 8 5 40 4,000. சரிங்களா? ஆப்ஷன் சி. ஸோ இதில் இப்போ நான் சொல்கிறதுல ஷார்ட்கட் எதுவுமே நான் சொல்லலை. சரிங்களா? ஏன்னா
என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஷார்ட்கட் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அது தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை எக்ஸாமு அந்த பாயிண்ட் ஆஃப் இதில் வந்துட்டு நமக்கு மறந்துடும் சில நேரம் அந்த டென்ஷனில். ஸோ நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் ஒன்றும் எழுத போகிறதில்ல, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டு இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னு டக்குன்னு இதுக்கு லிங்க்கு க்ளோஸ் ஆயிரும் அப்படின்லாம் இல்லை. நமக்கு வந்துட்டு டைம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இருக்கிற டைம் வச்சு நம்ம எழுதினாலே வந்துட்டு இந்த 25 கொஷின் பொறுமையாக பேசிக் ஃபார்முலாவை போட்டு இது பண்ணாலே நம்ம கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடலாம். ஷார்ட்கட் நம்ம போட்டு அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை தப்பாக ஏதாவது போட்டோம்னா அது பிரச்சனை. ஸோ அது மாதிரி இது வந்துட்டு என்னோட பர்சனல் இது. ஸோ மேபி இது சில பேர்த்துக்கு சூட் ஆகாமல் கூட போகலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹2000 ஃபார் 2 years இஸ் 120. வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் per annum? ஸோ அதே ஃபார்முலா தான், கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. SI இஸ் ஈக்குவல் டு PNR பை 100, சரிங்களா. ஸோ பி கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் வந்து 2000, என் வந்துட்டு 2 years. இப்போ கேட்குறது ஆர் கேட்குறாங்க, சரிங்களா. ஆர் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 100 இங்கே வந்துடும் சைடில். ஸோ ஈக்குவல் டு இருக்கனால 100 இந்த சைடு வந்துடும், பிஎன் வந்துட்டு இங்கே ரிவர்ஸில் வரும். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ 120 இஸ் ஈக்குவல் டு 2000 இன்ட்டு 2 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 அப்படி வரும். ஸோ இது இந்த சைடு வந்துடும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 120 இன்ட்டு 100 டிவைடட் பை 2000 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணோம். ரொம்ப பேசிக்காக ஒவ்வொரு இதாக போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன சார் இதெல்லாம் ஈஸி, இதை போய் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான், சரிங்களா. 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிருச்சு. ஸோ 2 2s are 4, 4 3, ஸோ 3, ஆர் வந்துட்டு 3%. ஸோ ஆப்ஷன் ஏ 3%. ஸோ ஆப்ஷன் ஏ 3%. So simple interest for 3 years at the rate of 2% is ₹300. Find the principal. ஸோ அதே மாதிரியே தான் வந்துட்டு இங்கே பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஃபார்முலா தான். ஸோ எஸ்ஐ வந்துட்டு 300 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 100, சரிங்களா. ஸோ இது இந்த சைடு வந்துடுது. ஸோ வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு 300 இன்ட்டு 100 டிவைடட் பை 3 இன்ட்டு 2, சரிங்களா. 3 இன்ட்டு 2. ஸோ அடித்தோம்னா 100. ஸோ 2 இது அடித்தோம்னா வந்துட்டு 50. ஸோ 5000. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 5000. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு 5000, சரிங்களா. ஆப்ஷன் ஏ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் இப்போ உள்ள செவன்த்து புக்கில் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இருக்குது. ஸோ அதிலருந்தும் கொஷின்ஸ் இப்போ உள்ள கரண்ட் நியூ புக்கில் இருந்து. கரண்ட் நியூ புக்னால் சமச்சீர் புக் சொல்கிறேன். Rate of interest is 14%. ஆறாவது சம். Rate of interest is 14% and the simple interest on an amount in 3 years is ₹210. ஸோ அதே தான் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் 210 இன்ட்டு 100 டிவைடட் பை 14 இன்ட்டு 3, சரிங்களா. 210 இன்ட்டு 100 டிவைடட் பை 14 இன்ட்டு 3. ஸோ அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இது வந்து 2, ஸோ இது வந்துட்டு 30 வரும். ஸோ இதையும் அடித்தோம்னா 10 2 5. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 500. ஆப்ஷன் சி 500 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி 500. Mala invests ₹5,000 per annum for 2 years at 11% interest rate. The total amount she will receive at the end of second year is. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட் கேட்குறாங்க, சரிங்களா. அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ 2 ஸ்டெப்பாக வந்துட்டு வரும். ஸோ ஃபார்முலா வந்துட்டு நமக்கு சேம் ஃபார்முலா தான். ஸோ இன்வெஸ்ட்னால் வந்துட்டு எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR பை 100. ஸோ எஸ்ஐ வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 5000 இன்ட்டு 2 இன்ட்டு 11 டிவைடட் பை 100. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து 11,100. ஸோ இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் வந்து 5000 ப்ளஸ் 1100 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ 1100 போட்டோம் அப்படின்னா வந்துட்டு 6100. ஸோ ஆப்ஷன் சி 6100, 6100. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் ஐ, ஸோ 6100, சரிங்களா.
எட்டாவது சம் பார்த்தீங்கன்னா the difference between the simple interest of two banks over rupees 500 in 2 years is rupees 250. What is the difference between the interest rate of those banks அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரே பிரின்சிபலில் ஒரே நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டு பேங்க்கில் போடுறாங்க, ரெண்டு பேங்க்லேயும் வேறு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ வருது அந்த அமௌண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதோட டிஃப்ரென்ஸு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டுத்துலேயும் எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லை, எஸ்ஐ 1 ரெண்டு பேங்க்னால எஸ்ஐ மைனஸ் எஸ்ஐ2 இஸ் ஈக்குவல் டு 2.50 சரிங்களா. இதான் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐக்கு என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் பை 100 மைனஸ் PNR by 100 is equal to 2.50. ஸோ இதில் வந்துட்டு பியும் என்னும் ரெண்டுத்துலேயுமே சேம் தான் சரிங்களா. இதுலேயும் சேம் தான். ஸோ ஆர் மட்டும்தான் வேரி. ஸோ R1 இதை R2 அப்படின்னு வச்சுக்கிறோம் சரிங்களா. R1 R2ன்னு வச்சுக்கிறோம். மீதியை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 500 into 2 into R1 divided by 100 minus 500 into 2 into R2 divided by 100 is equal to 2.50 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1000 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000, இங்கேயும் 1000 வரும். அதை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ R1 மைனஸ் R2 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 2.50 அப்படின்னு வரும். ஸோ 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 இந்த சைடு வந்துடும், இந்த 10 அந்த சைடு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு R1 மைனஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 0.25. 10 வந்துட்டு பையில் வந்துடும், இங்கே பை 10 அப்படின்னு வரும் 0.25. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 0.25%. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ 8th சம்க்கு வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 9th சம். Find the simple interest for a principal of 25,000 for 8% interest rate for 3 years. ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா தான். SI is equal to PNR by 100. ஸோ 25,000 into 8 into 3 divided by 100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கே 250, இங்கே 24. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 25 into 24 அப்படின்னா வந்துட்டு 6000. ஸோ 600, 25 into 24 வந்து 600 வரும். ஸோ ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்படின்னா 25 into 25 தெரியும், 625. ஸோ அப்போ 24 அப்படின்னா ஒரு 25 கம்மியாக வரும். ஸோ 600. ஸோ ஆன்சர் வந்துட்டு இன்னொரு 0 இங்கே இருக்குது. ஸோ 6000. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். இஃப் மதன் பேஸ் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 750 at 10% இன்ட்ரெஸ்ட் ஆன் அ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப்டர் 2 years, வாட் இஸ் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க ஒருத்தருக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 750 ரூபா வந்துட்டு கிடைக்கிது 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டில். பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நம்ம போட்டோம்னா ஸோ இந்த சைடு கொண்டு வரணும். 750 டிவைடட் பை 100 டிவைடட் பை 10 into 2. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 0 கேன்சல் ஆகும், இங்கே 5 சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்துட்டு 75 into 5 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துட்டு 750 into 5னா 3750 வரும். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, 11th கொஷின் பார்க்கலாம். இஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ பிரின்சிபல் அமௌண்ட் 6372 in 3 years at 6% இன்ட்ரெஸ்ட், ஃபைண்ட் த பிரின்சிபல். ஸோ இந்த கொஷினில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு பிரின்சிபல், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இது கிடையாது சரிங்களா. இது வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் அது 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு 6372. இதில் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கு. இது கொஷினில் வந்துட்டு ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் சரிங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அமௌண்ட். ஓகே, இது வந்துட்டு அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்குறாங்கன்னா பிரின்சிபல் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா SI is equal to PNR by 100. SI வந்துட்டு தெரியாது, பிரின்சிபல் வந்துட்டு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே இது ரெண்டே இது என்னென்னா என்ன தெரியும், R தெரியும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு SI is equal to ஸோ 3 into 6. ஸோ 18. ஸோ 18p divided by 100. 18 எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு n வந்துட்டு 3, இது வந்துட்டு r வந்துட்டு 6. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 வரும். SI is equal to 18p. ஸோ இது வந்துட்டு தனியாக வச்சுங்க, இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு போட்டு வச்சுங்க, ஈக்குவேஷன் 1. ஸோ SI is equal to 18p. நம்ம ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா என்ன, அமௌண்ட் is equal to பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னால் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் வந்துட்டு அதே p தான், pன்னு வச்சுங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், 18p டிவைடட் பை 100.
ஸோ இதை நம்ம இதில் அமௌண்ட் வந்துட்டு 6372 கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 118p டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். சரிங்களா, 180p டிவைடட் பை 100. ஸோ 6372 இன்ட்டு 100 டிவைடட் பை 118. ஸோ p இஸ் ஈக்குவல் டு இது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு 5400. சரிங்களா, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் வரக்கூடியது வந்துட்டு 5400. இந்த மாதிரி இது உங்களால் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீ இந்த கொடுத்துருக்க நம்பர் இந்த மாதிரி டக்குன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து இந்த 6372 வந்து இதால் டிவைட் ஆகும். நீங்கள் பொறுமையாக தனியாக எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அதான். ஸோ இதை வந்துட்டு அடிச்சிங்கன்னா 54 வரும். சரிங்களா, 54 வரும். ஸோ இதை நீங்கள் பொறுமையாக போட்டு பார்க்கணும். நம்பரை பார்த்தோன்னா டக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. என்னடா இப்போ இதை எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக கீழே உள்ள நம்பரால் வந்துட்டு மேலே உள்ளது டிவைட் ஆகியே தீரும் இந்த மாதிரி சம்ஸில். ஓகே, ஸோ ஆன்சர் வந்துட்டு 5400. ஸோ ஆப்ஷன் சி. If simple interest at the rate of 6% for a period of 3 years is ₹90, what is the simple interest for the same amount at 7% interest for 6 years? அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபலை வந்துட்டு ரெண்டு தடவை வந்து ரெண்டாக இது பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு 6% 3 years, இன்னொன்று 7% 6 years. 6% 3 yearsக்கு வந்துட்டு 90 rupees வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ வந்துட்டு இதுக்கு எவ்வளோ, இந்த இதுக்கு எவ்வளோ, வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த இதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த SI1 அதை எடுத்துக்கலாம். SI1. ஸோ இதுக்கு வந்துட்டு PNR/100 அதே ஃபார்முலா தான், PNR/100. ஸோ PNR/100ல் வந்துட்டு நமக்கு பிரின்சிபல் தெரியாது, என்னென்ன தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும். 90 is equal to 90 into 100 டிவைடட் பை, ஸோ NRல் வந்துட்டு 6 into 3. சரிங்களா, 6 into 3. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு 15. ஸோ 5. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு 500. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு 500. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்துட்டு இது SI1. இன்னொரு வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேம் அமௌண்ட்னு கேட்குறாங்க. சேம் அமௌண்ட் அப்படின்னா அப்போ அதுக்கும் பிரின்சிபல் வந்துட்டு 500 தான். ஓகே, வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டாவது இதில் SI is equal to 500 into 7 into 6 divided by 100. ஸோ 100 கேன்சல் ஆயிரும். சரிங்களா, ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு 210. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 210. சரிங்களா, ஃபஸ்ட்டு இதில் இருக்க இந்த இதில் இருக்க சிம்பிள் பிரின்சிபலை கண்டுபிடிச்சி அந்த பிரின்சிபலை ரெண்டாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆன்சர் 210. 13th, if the simple interest earned on 2.5 years at 12% interest on a given amount is 20 less than the simple interest earned on 3.5 years to 10% at 10% interest per annum on the same amount, find the amount. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா, SI1 மைனஸ் SI2 வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா இஸ் 20 லெஸ் 20. ஸோ 20 தான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட்டு கேட்குறாங்க. இது ரெண்டுலேருந்து டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதாவது பிரின்சிபல் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பர் ஆனம் ஆன் த சேம் அமௌண்ட். ஸோ இதில் வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு SI1 எதுனா ரெண்டாவதாக இருக்குல்ல, இதுதான் வந்து SI1. அதாவது 3.5 years 10 SI1, 2.5 years 12 வந்துட்டு SI2. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா PNR/100 உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ P இன்ட்டு 3.5 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. சரிங்களா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம். மைனஸ் P இன்ட்டு 2.5 இன்ட்டு 12 டிவைடட் பை 100. சரிங்களா, ஸோ இதான் வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா வந்துட்டு 35p divided by 100 minus இங்கே வந்துட்டு 30p divided by 100 equal to 20. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 5p divided by 100 is equal to 20 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை அந்த சைடு கொண்டு வந்தோம்னா 5p is equal to 20 into 100. ஸோ நெக்ஸ்ட்டு P is equal to 20 into 100 divided by 5. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 4. ஸோ ஆன்சர் வந்து 400. ஸோ ஆப்ஷன் ஏ 400. ஓகே, ஆப்ஷன் ஏ 400 தான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்.
the annual interest on an amount is 4% for the first 2 years, 6% for the next 4 years, and 8% for the next 6 years. For 9 years, the simple interest for the amount is 1120, means find the amount. ஸோ பிரின்சிபல் கேட்குறாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 9 வருஷத்துக்கு வந்துட்டு பிரின்சிபல் கேட்குறாங்க. 9 வருஷத்துக்கு வந்துட்டு வட்டி வந்துட்டு மாறுது சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு மாறுது. முதல் 4 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4%, அடுத்த 4 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு 4%, நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு 6%, அடுத்த 6 இயர்ஸ்க்கு 8%. மொத்தம் பார்த்திங்கன்னா 6, 10, 12 வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 9 வருஷத்துக்கு தான் வந்துட்டு தேவை சரிங்களா. ஸோ 9 வருஷத்துக்கு தான் தேவை. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 9 வருஷம் தான் கொடுத்துருவோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு 4%, ஸோ அதை வந்துட்டு தனியாக நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. அடுத்த 6 இயர்ஸ்க்கு வந்துட்டு 6%, அதை தனியாக எடுத்துக்கிறோம். அடுத்தது 4, 2, 6, அடுத்தது 3 வருஷம் தான் தேவை சரிங்களா. ஸோ அதனால் இதிலேருந்து 3 வருஷம் மட்டும் எடுத்துக்கிறோம், ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார்முலா வந்துட்டு SI1 + SI2 + SI3 சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. ஏன்னா இதோட டோட்டல் தான் வந்துட்டு கொடுத்துட்டாங்க 1120. ஸோ இப்போ அதே இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன வந்துட்டு நமக்கு P வந்துட்டு தெரியாது. ஓகே, P தெரியாது. ஃபஸ்ட்டு SI1 வந்துட்டு 4% 2 இயர்ஸ், அப்போ 8P / 100ன்னு வரும் சரிங்களா. 8P அப்படின்னா SI1 பார்த்திங்கன்னா வந்துட்டு P × 4 × 2 / 100 ப்ளஸ் ரெண்டாவது இது 6 × 4, P × 6 × 4 / 100 ப்ளஸ் மூணாவது பார்த்திங்கன்னா 8. ஸோ P × 8 × 4, 2, 6, அதுக்கப்புறம் இங்கே 3 / 100 சரிங்களா. 9 வரும் கூட்டினா. ஸோ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம். இஸ் ஈக்குவல் டு 1120. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு wait a minute, 8P / 100 plus 24P / 100 plus இங்கே வந்து 8, 3, 24P / 100 is equal to 1120 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கணும்னா 48, 56. ஸோ 56 P / 100 is equal to 1120 வரும். ஸோ P is equal to 1120 × 100 / 56 சரிங்களா. 56. ஸோ கேன்சல் பண்ணோம்னா இது பார்த்திங்கன்னா 20 சரிங்களா. 20 × 100, ஸோ 2000. ஆப்ஷன் B வந்துட்டு 2000 தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர் சரிங்களா. ஸோ மூணையும் வந்துட்டு SI தனித்தனியாக வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். Next, 15th sum. A certain amount is paid for 3.5 years at the rate of 11% per annum. Okay. The same amount was given for 4.5 years at the same interest rate. If the difference in personal interest now the simple interest is 412.5, then the amount given is. ஸோ அதே மாதிரியே தான் சரிங்களா. இதுக்கு முன்னாடினா இந்த சம்மரியில் இதில் அடிஷன் கொடுத்துருந்தாங்க, அந்த முன்னாடி 20 லெஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களா, அதே மாதிரியே தான் சரிங்களா. சர்டைன் அமௌண்ட் இதை வந்துட்டு SI1 சரிங்களா, 3.5 years 11%. அதான் இதுலேயும் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு SI2 வந்துட்டு 4% சரிங்களா. அட் த சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கேயும் வந்துட்டு அதாவது 4.5 வருஷம் இங்கேயும் வந்துட்டு சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ இங்கே என்னென்னா டிஃப்ரென்ஸ் என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 4.2. ஸோ SI1 minus SI2 is equal to 412.5. ஸோ SI1 எது அப்படின்னா வந்துட்டு இதுதான். ஸோ P × 4.5 × 11%, ஏன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளஸ் இல்லை மைனஸ் P × 3.5 × 11 / 100 is equal to 412.50 சரிங்களா. 412.50 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா இங்கே 49.5 / 100 P மைனஸ் இங்கே வந்துட்டு 38.5 P / 100 is equal to 412.50 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு
49.5p by 100 divided by 38.5p minus 38.5p divided by 100 is equal to 412 இதுன்னு வந்துட்டு வரும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு இதையும் மைனஸ் பண்ணோம். 49.5 மைனஸ் 38.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 11 வரும். 11p divided by 100 is equal to 412.5. So p is equal to 412.5 into 100 divided by 11. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு 3750. ஆப்ஷன் சி 3750. ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது சில பேர்த்துக்கு என்னென்னா ஈஸியாக இருக்குது, இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. பட் இதுலேருந்து போட்டு நீங்களும் வந்து நோட்டில் வச்சுங்க. எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 16வது கேள்வி. இஃப் அ பர்டிகுலர் பிரின்சிபல் சேஞ்சஸ் டு 8,880 in 6 years and 7,920 in 4 years, ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட், அதாவது A is equal to P minus Iன்னு பார்த்தோம்ல, அந்த டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் 8,880 இருக்குது. இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகிருக்கு. இது வந்துட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் 7,920 இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இயரும் கொடுத்துட்டாங்க. இப்போ பிரின்சிபல் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதை எப்படி யூஷுவல் இதில் நம்ம போக முடியாது. நம்ம வந்துட்டு வேறு மாதிரி யோசிக்கணும். சரிங்களா? இப்போ 6 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க, 4 வருஷத்துக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ 4 வருஷத்துலேருந்து 5வது வருஷம் வரும்போது இந்த 7,920லேருந்து 7,920 ப்ளஸ் எக்ஸ் ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஏறி இருக்கும் 5வது வருஷத்தில். சரிங்களா? அதே 6வது வருஷம் வரும்போது இந்த 7,920 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஏதா, இந்த அமௌண்ட்டு தான் வந்துட்டு இங்கே, சரிங்களா, இங்கே வருது. ஓகே, இந்த அமௌண்ட்டு தான் வந்துட்டு 8,880. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ 7,920 ப்ளஸ் எக்ஸ், இது வந்து 5வது வருஷம், ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டால் 6வது வருஷம். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? ஸோ 2x எதுக்கு ஈக்குவல்? 8,880. சரிங்களா? ஏன்னா 6வது வருஷத்துக்கு இந்த ஒரு அமௌண்ட்டு இதையும் கூட்டினா தான் இது வரும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? 2x is equal to 880 minus 7,920. சரிங்களா? 20. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 2x is equal to 960 அப்படின்னு வரும். ஸோ x is equal to 480. ஸோ ஒரு வருஷத்துக்கான பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 480. ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 480. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் கேட்குறாங்க. இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 480. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை வருஷம் இருக்குது? 6 வருஷம். அப்போ 6 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 480 × 6 அப்படின்னு போட்டிங்கன்னா 2,880. ஓகே, 6 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2,880. 6 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 8,880. நமக்கு என்ன ஃபார்முலா? A is equal to P minus I, P plus I. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு பிரின்சிபல் தேவை. I வந்துட்டு இருக்குது, 2,880 இருக்குது. ஸோ அமௌண்ட் வந்துட்டு 6வது வருஷம் இதில் 8,880. ஓகே, ஸோ இப்போ என்ன? P is equal to அப்போ A minus I, அதான் ஃபார்முலா. ஸோ A minus Iனா 8,880 minus 2,880. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆன்சர் 6,000. ஸோ ஆப்ஷன் சி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இஃப் அன் அமௌண்ட் yields simple interest of ₹815 for 3 years and 854 for 4 years, find the amount. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கொஷினில் ஒரு சின்ன மிஸ்டேக். இஃப் அன் அமௌண்ட் yields ₹815 இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டோட்டல் அமௌண்ட். சரிங்களா? டோட்டல் அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நம்ம இது பண்ணுவோம்ல, ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் இது. ஸோ அது வந்துட்டு 3 வருஷத்தில் வந்துட்டு 815 ரூபாயா வருது, 4வது வருஷத்தில் 854 ரூபாயா வருது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைன் த அமௌண்ட். ஸோ அமௌண்ட்னா வந்துட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 3 வருஷத்தில் 815, 4 வருஷத்தில் இது அப்படின்னா 854 மைனஸ் 815 போட்டிங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 39. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 39. இங்கே என்ன கேட்குறாங்க? ஃபைன் த அமௌண்ட்னா பிரின்சிபல் கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேறு எதுவுமே இல்லை நமக்கு. ஸோ மொத்தம் எத்தனை வருஷம்? 4 வருஷம். அப்போ 39 × 4 போடுங்க. 4 போட்டிங்கன்னா 156ன்னு வரும். சரிங்களா? 156. மொத்தம் 4வது வருஷத்துக்கு 4வது வருஷம் அப்போ அமௌண்ட் எவ்வளோ? 854. ஸோ 854 மைனஸ் 156.
ஸோ போன இதில் போட்டால் அதே ஃபார்முலா தான் 698 சரிங்களா 698 என்ன ஃபார்முலா போட்டோம் A is equal to P plus I ஸோ இங்கே வந்துட்டு P is equal to A minus I ஸோ இது வந்துட்டு A இது வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I சரிங்களா ஸோ ஆன்சர் வந்துட்டு 698 ஓகே if an amount rises to 6200 in 2 years at a certain interest rate and 6800 in 3 years then find the amount and interest rate அதாவது பிரின்சிபலும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்துட்டு இதில் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கொஷின் அப்படின்னா வந்துட்டு 6200 2 வருஷத்துக்கு வருது 6800 வந்துட்டு 3 வருஷத்துக்கு வருது ஸோ இங்கே வந்துட்டு அமௌண்ட் கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே தான் ஸோ 6800 மைனஸ் 6200 போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 600 ஸோ 600 தான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா இது 2 வருஷம் இது 3 வருஷம் ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 600 அப்போ ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 600 மொத்தம் இங்கே 3 வருஷம் இருக்குது அப்போ 600 into 3 போட்டிங்க அப்படின்னா 1800 இங்கே இருக்குது ஓகே இப்போ நமக்கு தேவை பிரின்சிபல் அப்போ 3வது வருஷம் கழிச்சு இருக்க அமௌண்ட் வந்து 6800 ஸோ அதே ஃபார்முலா A is equal to P plus Iன்னு இருக்கும் அப்போ P தான் நமக்கு தெரியணும் P is equal to A minus I ஸோ 6800 மைனஸ் 1800 சரிங்களா 1800 ஸோ இது போட்டோம் அப்படின்னா வந்துட்டு 6000 சரிங்களா 6000 வந்து பிரின்சிபல் வந்துட்டு நமக்கு வந்துடுது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டிருக்காங்க ஸோ 6000 எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் டியில் வந்துட்டு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கேட்டிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்துட்டு நல்லா கவனிச்சுங்க நமக்கு எஸ்ஐ அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 600 அப்படின்னு தெரியும் சரிங்களா ஒரு 600 அப்படின்னு தெரியும் ஸோ 600 ஸோ 6000 இன்ட்டு ஸோ அதே ஃபார்முலா தான் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அதே ஃபார்முலா தான் சரிங்களா பிஎன்ஆர் பை 100 ஸோ பிரின்சிபல் வந்துட்டு 6000 அப்படின்னு தெரியும் ஸோ வருஷம் இயர் வந்துட்டு 1 இயர் ஸோ ஆர் டிவைடட் பை 100 சரிங்களா ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 600 இன்ட்டு 100 டிவைடட் பை 6000 ஸோ 1 2 இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 10 ஸோ 10% ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் 6000 10% சரிங்களா 19th sum in SI principal of ₹800 becomes an amount of 920 in 3 years what is the amount available for the same period if the annual interest is raised by 3% சரிங்களா ஒன்றும் இல்லை ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் 800 பிகம்ஸ் அன் அமௌண்ட் ஆஃப் 920 in 3 years ஸோ 800 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்துட்டு 3 வருஷத்துக்குள்ளார 920 வந்துட்டு மாறிடுது 3 இயர்ஸில் சரிங்களா 3 இயர்ஸில் வந்துட்டு 920 வந்துட்டு மாறிடுது அப்போ வாட் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் த சேம் பீரியட் இஃப் த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ரைஸ்டு பை 3% ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ் இதான் வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இதை வந்துட்டு ப்ளஸ் 3% போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சரிங்களா இன்க்ரீஸ் பண்ணால் வந்துட்டு என்ன வந்துட்டு உனக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்துட்டு 800 மைனஸ் 920 அதாவது 920 மைனஸ் 800 போட்டிங்க அப்படின்னா 120ன்னு வரும் ஸோ 120 வந்துட்டு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ 120 is equal to PNR by 100 formula ஸோ P வந்துட்டு இங்கே 800 into எத்தனை வருஷம் 3 வருஷம் into R divided by 100 சரிங்களா ஸோ இங்கே R is equal to 120 into 100 divided by 800 into 3 சரிங்களா கேன்சல் சரிங்களா இது பார்த்தோம் அப்படின்னா 40 ஸோ இது 5 ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு 5% சரிங்களா 5%ன்னு ரேட்டு கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு 5% ஸோ என்ன இருக்குன்னா வாட் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் த சேம் பீரியட் இஃப் த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ரைஸ்ட் பை 3% ஸோ 5%க்கு இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ரேட்டை 8% ஏன்னா 5 + 3% 8% ஆகுனா அப்போ வர அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்போ கேட்குறாங்க ஸோ என்ன ஃபார்முலா ஸோ இப்போ என்ன இது வரும் 800 into 8 into 3 divided by 100 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 8 3 24 ஸோ 24 into 8 பார்த்தீங்க அப்படின்னா 192 வந்துட்டு வரும் ஸோ இது வந்துட்டு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 192
ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 0. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த அமௌண்ட் அவைலபிள், அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. அப்போ 800 + 192, ஸோ 992. ஓகே, 992. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர், ஆப்ஷன் டி. Okay, so next, if a particular principal changes to 8,880 in 6 years and 7,980 in 4 years, find the principal and interest rate. ஓகே, சரி, இது முன்னாடியே வந்த சம் தான், பட் ஆனால் கேட்குறது கொஷினில் கேட்டிருக்கிறது வந்துட்டு வேறு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 6 years 4 years இது ஏற்கனவே போட்டோம், 8,880 மைனஸ் 7920 போட்டிங்கன்னா வந்துட்டு 960 வந்துட்டு வரும். 960 வந்துட்டு என்னது, 2 வருஷத்துக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு வருஷத்துக்குனா 480. சரிங்களா, 480 ஒரு வருஷத்துக்கு. அதே நம்ம 480 × 6 அப்படின்னு போட்டோம்னா 6 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 2880. சரிங்களா, 2880. சரி, இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பிரின்சிபல் தெரியணும்னா 8,880 அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டில் வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டாக மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு 6,000 வந்துட்டு வந்துடும். இதான் வந்துட்டு பிரின்சிபல். ஸோ 6,000 தான் பிரின்சிபல். இப்போ நம்ம அதோட சேர்த்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 6,000 எங்கெங்கே இருக்குது, ஏல இருக்குது, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சியில் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிரின்சிபல் வந்தாச்சு 6,000. சரிங்களா, 6,000 நமக்கு வந்தாச்சு. ஓகே, நமக்கு இதே எவ்வளோ, எஸ்ஐ வந்துட்டு 480. சரிங்களா, 480. ஸோ இன்ட்டு எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு R/100. சரிங்களா, ஸோ இதை பார்த்தோம், R = 480 × 100/6000. எங்கள் ஏரியாவில் நாயாக குறைக்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. ஓகே, ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா ஸோ 8. ஸோ ஆப்ஷன் பி 8%. ஆப்ஷன் பிங்கிறேன், ஆப்ஷன் ஏ 6,008%. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் 21 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் ஹவு மச் டைம் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,000 at the rate of 8% per annum be as same as simple interest on 4,000 at 12% per annum for 4 years? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு 3,000 at 8% இன்ட்ரெஸ்ட், அங்கே வந்துட்டு இயர்ஸ் வந்துட்டு கொடுக்கல. இன்னொன்று வந்துட்டு 4,000 at 12% and 4 years. சரிங்களா, இது கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3,000 இந்த 8% இதுக்கு வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ அண்டு இதுக்கு வர்றது வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன் ஹவு மச் டைம், ஸோ இதில் ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு எவ்வளோ. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு. இந்த கொஷினில் உள்ள ஒரே காமன் பாயிண்ட் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சேம். சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது இதை எடுத்துக்கிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4,000 × 12 × 4 / 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 100 வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12 4 48 இது போட்டிங்கன்னா 1920 வந்துட்டு வரும். இதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இதை வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1920. ஸோ இங்கே வந்துட்டு 3,000 பிரின்சிபல் தெரியும், ரேட் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. அப்போ 1920 × 100. நான் எல்லாத்தையுமே அப்படியே ஷார்ட்டாக இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். 3,000 × 8. சரிங்களா, ஸோ 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ 8 இயர்ஸ் வந்துட்டு வரும். ஸோ எப்படி அடிக்கிறது அப்படின்னா இன்னும் பாருங்கள். ஸோ 6 3s are 18. ஸோ 12 இங்கே கேரி ஆகும். அப்போ 6 4, அப்போ இங்கே 8 இதை அடிச்சிங்கன்னா 8 இயர்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி 8 இயர்ஸ். இதுதான் ஆன்சர். குமரவேல், ஸோ இதெல்லாம் புக்கில் உள்ள சம், 7th புக்கில் இருக்கும். சரிங்களா, புது புக்கில் இது சமச்சீர் புக்கில். குமரவேல் has paid simple interest of 750 on a certain sum for 2 years at 10% per annum. ஸோ ஃபைண்ட் த சம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா பிரின்சிபல் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் என்ன ஃபார்ம்லானா PNR/100 இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 750 × 100 / 2 × 10. ஸோ இது கேன்சல் ஆயிரும், இங்கே 5. ஸோ ஆன்சர் வந்துட்டு 3750. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து 3750. ஓகே, ஸோ
ஸோ ஷீலா ஹஸ் பெய்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் அடுத்த 23 சர்டன் சம் ஃபார் 4 years at 9.5% per annum which is 21,280 ரூபா. ஃபைன் த சம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஃபைன் த சம்னா வந்துட்டு கண்டிப்பாக அங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு பிரின்சிபல் தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 years 9.5 என்ன இது வந்துட்டு ஆர் கொடுத்துட்டாங்க, விச் இஸ் இது வந்துட்டு 21,280 இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது கண்டுபிடிக்கணும். 21,280 இன்ட்டு 100 பிரின்சிபல் தான் தெரியணும், டிவைடட் பை 4 இன்ட்டு 9.5 சரிங்களா, 4 இன்ட்டு 9.5. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் வந்துட்டு 56,000. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஆன்சர் 56,000. ஓகேங்களா. ஸோ இதை 25 அடிக்கலாம் சரிங்களா, 25 வந்துட்டு இதை அடிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இதையும் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணலாம். இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் 56,000. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ சரிங்களா, ஆப்ஷன் ஏ 56,000. A principal becomes 17,000 rupees at the rate of 12% in 3 years. Find the principal. ஓகே, ஸோ ஒரு பிரின்சிபல் வந்து இப்படி மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிகம்ஸ் 17,000னா இது வந்து அமௌண்ட். ஓகே, ஸோ இது வந்து அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி ஒரு சம் இதே மாதிரியே போட்டோம். ஓகேங்களா. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ சரிங்களா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ இதான் வந்துட்டு ஃபார்முலா. எஸ்ஐ அப்போ எஸ்ஐக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு பிஎன்ஆர் பை 100 சரிங்களா, பிஎன்ஆர் பை 100. ஸோ என் வந்துட்டு எத்தனை 3, ஆர் வந்துட்டு 12. ஸோ 36p டிவைடட் பை 100. ஸோ இதை வந்துட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 17,000 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 36p divided by 100. So 136p is equal to 17,000 into 100. So அப்போ p is equal to 17,000 into 100 divided by 136. ஸோ இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்துட்டு 12,500. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 12,500. A principal becomes rupees 10,050 at the rate of 10% in 5 years. Find the SI after 5 years. ஸோ மேலே கொடுத்த அதே சம் தான் இதில் வந்துட்டு எஸ்ஐ கொடுத்துருக்காங்க, எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேலே வந்து பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம். ஸோ அதே ஃபார்முலா. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ 10,050 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ சரிங்களா. ஸோ எஸ்ஐ எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு எஸ்ஐ வந்துட்டு 10 into 5 அப்படின்னு வரும். 10 into 5p divided by 100. ஸோ p plus 50p divided by 100 சரிங்களா, 50p divided by 100. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 150p is equal to 10,050 into 100. ஸோ p is equal to 10,050 into 100 divided by 150. ஸோ கேன்சல் பண்ணிங்க, இது 3 இது 2. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு வர ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,700. ஓகே, 6,700 வந்துட்டு வரும். ஸோ 6,700 வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு பிரின்சிபல். ஓகே, கொஷினில் ஆனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஃபைன் த எஸ்ஐ ஆஃப்டர் 5 years. அப்போ 6,700 into 10 into 5 divided by 100. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 3,350. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ. 26வது சம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years at 2% இன்ட்ரெஸ்ட் இஸ் 300. ஃபைன் த பிரின்சிபல். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பேசிக் சம்ஸு. 300 into 100 divided by 3 into 2 சரிங்களா, 100 50 சரிங்களா. ஸோ 5,000. ஸோ ஆப்ஷன் ஏ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் 14% at 14% interest for 3 years is 210. Find the principal. ஸோ அதே தான் எஸ்ஐ கொடுத்துட்டாங்க. 210 into 100 divided by 14 into 3. ஸோ இதே மாதிரி சம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம்.
ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 27வது சம்க்கு 500. ஓகே, இதே சம்ஸ் முன்னாடி பார்த்தோம். A certain sum of money amounts to 10,080 in 5 years at 8%. இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நம்ம போட்டு சால்வ் பண்ணோம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இது முன்னாடி கொடுத்த மாதிரி எப்படி அப்படின்னா நம்ம அந்த பி வச்சு கண்டுபிடிப்போம். SI is equal to PNR/100. ஸோ அதில் வந்துட்டு SI is equal to PNR/100ல வந்துட்டு P அப்படியே இருக்கும். ஸோ 8 into 5 divided by 100. ஸோ இது வந்து 40p/100. சரிங்களா. ஸோ அதே மாதிரி அமௌண்ட்டில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அமௌண்ட். ஸோ அமௌண்ட் வந்துட்டு 10,080 is equal to P plus 40p divided by 100. ஸோ இது எப்படி வரும்னா P is equal to 10,080 into 100 divided by 140 வரும். ஸோ அடிச்சிங்கன்னா இங்கே போயிடும். ஸோ 14லையும் இதையும் அடிச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வர்றது 720 வரும். ஸோ 14 7s are 98 வரும். 100. ஸோ 2 கேரினா 2. ஸோ ஆன்சர் வந்துட்டு A 7200. ஓகே. பாஷா borrowed 8,500. இதெல்லாம் புக்கில் உள்ள சம். சரிங்களா. 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years he paid 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed money from the bank அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன தெரியும், பிரின்சிபல் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும். ஓகே, ஸோ இதில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்துட்டு 11,050 minus 8,500. சரிங்களா. ஸோ இதை எது பண்ணோம் அப்படின்னா 2,550. இதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ்க்கு. ஸோ இதை டேரெக்டாக நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2,550 into 100 divided by, ஸோ இதான் பிரின்சிபல், 8,500 into எத்தனை இயர்ஸ், 3. சரிங்களா. ஸோ 3 வருஷத்துக்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வரது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 10%. ஓகே, ஸோ ஆப்ஷன் A 10% தான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். 85 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா வந்துட்டு 30 வரும். 85ல் எது 30ல் போகும். ஸோ 3 into 30 டிவைட் பை 3 10. ஓகே. In what time will 16,500 amount to 22,935 at 13% per annum. 13% per annum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பிரின்சிபல், இது வந்துட்டு டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா. 22,935 இதை மைனஸ் பண்ணோம்னா 6,435 ரூபா. இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை அப்படியே வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னென்னா into 100 divided by 16,500 into எவ்வளோ, 13. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வர்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 இயர்ஸ் இதான் வந்துட்டு வரும். ஸோ 3 இயர்ஸ். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். 31st sum. In what time will 17,800 amount to 19,936 at 6% per annum? போனது போட்டு அதே சம் தான் டிட்டோ. ஸோ இதில் வந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடியது 2,136 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை வந்துட்டு அந்த ஃபார்மில் நம்ம யூஷுவல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். into 100 divided by, ஸோ இதான் வந்து பிரின்சிபல், 17,800 into எத்தனை பர்சன்டேஜ், 6%. இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு n வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா வந்துட்டு 2 இயர்ஸ் வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா வந்துட்டு 2 இயர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வரும். சரிங்களா. 0. ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் அடித்து பொறுமையாகவே சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா. ரொம்ப வந்துட்டு அப்படியே இதெல்லாம் பண்ண வேணாம். ஜென்ரலாக அடித்து பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துட்டு வந்துடும். ஓகே. A sum of rupees 46,900 was lent out at a simple interest, and at the end of 2 years the total amount was 53,466. Find the rate of interest per year. ஸோ இதுவும் வந்துட்டு சேம் டிட்டோ தான். ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டுன்னு கொடுத்தாங்க. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
6566 இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 6566 இன்ட்டு 100 டிவைடட் பை 46900 இன்ட்டு 2 ஸோ இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 7% அப்படின்னு வந்துட்டு வரும். ஸோ இதை சும்மா நீங்கள் அடித்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள் சரிங்களா. பொறுமையாக இதை டூவில் அடித்து பாருங்கள். அடுத்தது ஒவ்வொன்றா நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகே, இதை இன்னும் அடிச்சிட்டிங்கன்னா 3, ஸோ 2 16 8 இது வந்துட்டு 3. ஸோ 469 வந்துட்டு 469 இருக்குது. ஸோ 4 லாஸ்ட் நம்பர் 3. ஸோ 9 வந்துட்டு எதை மல்டிப்ளை பண்ணால் 3 வரும்னா 7. என்ன பாருங்கள், 469 இன்ட்டு 7, 7 9 சார் 63, 3 6 7 6 சார் 42, 42 + 6 48, 8 to 4, 7 4 சார் 28 30. ஸோ 7 4 சார் 28 + 4 32, 3 2 8 3 வந்துச்சு. ஸோ இது மாதிரி பேசிக்காக நீங்கள் பொறுமையாக அடித்து போட்டாலே வந்துடும். 33. Sadish Kumar borrowed rupees 52,000 from a money lender at particular rate of simple interest. After 4 years, he paid 79,040 to settle his debt. At what rate of interest he borrowed the money? Same sum. அதே சம் தான். இதில் வந்து இதை மைனஸ் பண்ணணும். இது அமௌண்ட்டு, இது பிரின்சிபல். ஸோ இதில் வந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது ஸோ 27,040 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் கீழே இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் வந்து 52,000. ஸோ இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் 4 இயர்ஸ். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 1 3 5. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13. ஸோ 13%. போன சம் மாதிரியே நீங்கள் பொறுமையாக அடித்து போடுங்க. அடித்து போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். In what time will 5,600 amount to 6,720 at 6% per annum? ஸோ இதே மாதிரி சம் தான் முன்னாடி போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ மைனஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி சம்ஸ் தான் மைனஸ் பண்ணிடுங்க. 1120 சரிங்களா. 1120 இன்ட்டு 100 டிவைடட் பை 5,600 இன்ட்டு 6. போர் அடிக்கிறதுலாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் போட்டு போதால் தான் வந்துட்டு இது உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு 3.3 அப்படின்னு வரும். ஸோ ரவுண்டாக வந்து 3.5 இயர்ஸ். ஏன்னா ஆப்ஷனில் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது 3.5 இயர்ஸ் தான். ஸோ 3.5 இயர்ஸ். And interest for an principal of 4,500 which gives an amount of rupees 5,000 at the end of certain period is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ 500 மைனஸ் பண்ணிங்கன்னா 500. ஸோ ஆப்ஷன் ஏ 500. So 36th question. Which among the following is the simple interest for the principal of rupees 1,000 for 1 year at the rate of 10% per annum? ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா தான். ஸோ 1000 கொடுத்துருக்காங்க. 1000 இன்ட்டு 10 இன்ட்டு 1 டிவைடட் பை 100. ஸோ 0 0 கேன்சல். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100. ஓகே, ஸோ லாஸ்ட் சம் இதாவது இந்த பார்ட்டுக்கு லாஸ்ட் சம். விச் அமாங் த ஃபாலோயிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈல்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 200 ஃபார் த பிரின்சிபல் ஆஃப் 2,000 ஃபார் 1 இயர்? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொடுத்துட்டாங்க எஸ்ஐ 200 இன்ட்டு 100 டிவைடட் பை 2,000 இன்ட்டு 1 இயர். ஸோ 1 2 3. ஸோ 20%. சாரி 200 100 டிவைடட் பை 1 2 3. ஸோ இது என்னன்னா 10. ஸோ 10%, 20%, அதாவது 10%. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்க சம்ஸ். இன்னொன்று இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து வர்றது. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக இயர்ஸ் வச்சு தான் பார்த்தோம். அடுத்த பார்ட்டில் வந்து மந்த்ஸ் வச்சு சம் பார்க்குறோம். ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பைன் ஆகி வர சம்ஸ் வந்துட்டு பார்க்குறோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அதை எப்படி நான் அப்கிரேட் பண்ணிக்க முடியுமோ வந்துட்டு அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ would have been useful for you peoples. Okay,
ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த குரூப் 4 வந்துட்டு இன்னும் வரக்கூடிய 30 டேஸில் வந்துட்டு அடிச்சிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.